ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். குவைத்தில் ஒரு 5 சட்டம் போட்டிருக்காங்க. அது என்னென்ன சட்டம் அப்படின்ட்டு உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மொதல் சட்டம் என்னவென்றால், அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், காதி மிசான்வாங்க, இல்லை ஆர்டிக்கல் 20 அப்படின்வாங்க. இந்த ஹவுஸ் ஒர்க்கர் வேலை செய்கிறவங்க, ஹவுஸ்மேட்டு, டிரைவர்ஸு, அதுமாரி ஒரு கஃபிலு கீழே வேலை செய்கிறவங்க நம்ம லீவுக்கு ஊருக்கு போனால் 6 மாதம் வரைக்கும் தங்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது 180 நாள் ஃபஸ்ட்டு ஊரில் இருக்கலாம். ஆனால் இப்போ 4 மாதம் தான் தங்க முடியும். அதாவது 120 நாள். அப்படி அந்த 120 நாளுக்கு மேலே நீங்கள் தங்குற மாரி இருந்தால் உங்களுடைய ஓனர், அதாவது கஃபில், எக்ஸிட் பர்மிட் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம நீங்கள் தங்கினீங்கன்னா ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியாது. 2வது சட்டம் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அது ஆல் ஒர்க்கர்ஸ். குவைத்துக்கு வேலைக்கு வரணும்னா உங்களுடைய வயசு குறைஞ்சபட்ச வயசு 21, அதிகபட்ச வயசு 60 இருக்கணும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் வர முடியாது, 21 வயசு கீழே இருக்கிறவங்களும் வர முடியாது. 3வது ரூல்ஸ், வெளிநாட்டில் குழந்தை பிறந்தால் 4 மாதத்துக்குள்ளே போய் பதிவு பண்ணிடணும். அப்படி பதிவு பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 2 தினார். அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 4 தினார். 4வது சட்டம் என்ட்ரி விசா அண்ட் விசிட்டர்ஸ் விசா, அதாவது எல்லா விசாக்கும் ஒரு மாதத்துக்கு 10 தினார் பீஸ் அப்படின்ற ஒரு புதிய சட்டமும் வந்திருக்கு. லாஸ்ட்டாக 5வது, இப்போ குவைத் இன்வெஸ்டர், அதாவது வெளிநாட்டிலேருந்து குவைத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு இதுவோ இன்வெஸ்ட் பண்ணுற மாரின்னா நம்மளுக்கு 15 வருஷத்துக்கு ஒரு சாதாரண குடியிருப்பு வழங்குவாங்க. அதாவது நம்ம ஒரு பொருள் இல்லை ஏதாவது ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்ண வரோன்னா அந்த குவைத் அடிப்படையில் ஒரு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு சாதாரண குடியிருப்பு, ஒரு சாதாரண இந்த குவைத்தில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வீட்டோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு சாதாரண ஒரு இது ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த 5 சட்டம் போட்டுருக்காங்க. இதை நான் சொன்னது புரிஞ்சா இல்லையான்னு தெரியல. வேலை வராததால் இதுமாரி உங்கள் கூட தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். வேலை திரும்ப பழைய மாரி எப்போ வரும்னு தெரியல. இப்போதைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேறு எதனா தகவல் வந்தால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்யூ.